எல்லோருக்கும் வணக்கம். வரலாற்று நாவலான பொன்னியின் செல்வனோட கதையை பார்க்க போறோம். இந்த நாவலோட எழுத்தாளர் கல்கி. இதோட கதை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ தேசத்துல நடக்கிறதா அமைந்திருக்கு. இந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சோழ தேசத்தோட வரலாற்றை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்தியாவோட பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சது சோழர் பேரரசு. சங்க காலத்திலேயே, அதாவது 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தில இருந்தே சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் சோழ பேரரசா உருவெடுத்து சோழர்களோட பொற்காலம் தொடங்கினது 9ஆம் நூற்றாண்டு. அதை உருவாக்குனது விஜயாலய சோழன். அவர்தான் முத்தரையர் மன்னனோட செஞ்ச போர்ல வெற்றி அடைஞ்சு தஞ்சாவூரை தலைநகரா மாத்தினது. அவர் காலத்துக்கு அப்புறம் ஆட்சி செஞ்சது அவரோட மகன் ஆதித்ய சோழன். அவருக்கு அப்புறம் அவர் மகன் முதலாம் பராந்தக சோழன். இவருக்கு 3 மகன்கள்: ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சயர். ராஜாதித்தர் அவரோட இளம் வயதிலேயே ஒரு போர்ல இறந்துடுறாரு. அதனால பராந்தக சோழனுக்கு அப்புறம் கண்டராதித்தர் மன்னனாகிறாரு. அவரும் சிறிது காலம் ஆட்சி செஞ்சுட்டு இறந்து போறாரு. அவரோட மகன் மதுராந்தக சோழனுக்கு அப்போ 1 வயது. அதனால பராந்தக சோழரோட கடைசி மகன் அரிஞ்சய சோழர் மன்னனாகிறாரு. இவர் காலத்துக்கு அப்புறம் ஆட்சி செஞ்சது அவரோட மகன் சுந்தர சோழர். இவருக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் ஆதித்ய கரிகாலன், இளைய மகள் குந்தவை, கடைசி மகன் அருண்மொழிவர்மன். இவர்தான் பிற்காலத்தில் ராஜராஜ சோழன். சுந்தர சோழர் தன்னோட இறுதி காலத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஆதித்ய கரிகாலன், குந்தவை, அருண்மொழிவர்மன் இவங்க எல்லாரும் இளம் வயதா இருக்கும்போது சோழ தேசத்துல நடக்கிற சம்பவங்கள் தான் பொன்னியின் செல்வனோட கதை. இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரங்கள் வந்தியத்தேவன், அருண்மொழிவர்மன், ஆதித்ய கரிகாலன், பழுவேட்டரையர், குந்தவை மற்றும் நந்தினி. இவர்களோட இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் வரப்போகுது. கதை நகரும் போது ஒவ்வொன்னா பார்க்கலாம். வந்தியத்தேவன் சுந்தர சோழர் இருக்கிற தஞ்சாவூரை நோக்கி போற பயணத்துல இந்த கதை ஆரம்பிக்குது. கதையோட சூழலையும் காட்சிகளையும் வந்தியத்தேவனோட கண்கள் வழியா நாமும் பார்க்க போறோம், சேர்ந்து பயணிக்க போறோம். இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற கதைகளுக்கும் தமிழ் சார்ந்த பதிவுகளுக்கும் வீடியோவை லைக் பண்ணிட்டு சொல்றத கேளுங்கப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பயணத்தை தொடங்கலாம். இந்த கதை ஆரம்பிக்கிற இடம் திருமுனைப்பாடிங்கிற நாட்டோட தென்பகுதியில இருக்கிற வீரநாராயண ஏரி. அன்னைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு. ஏரியில நீர் நிரம்பி இருந்தது. மாலை நேரத்துல அதன் கரையோரமா இளம் வீரன் ஒருவன் குதிரையில வந்துகிட்டு இருக்கான். இவன்தான் வந்தியத்தேவன். முழு பெயர் வல்லவராயன் வந்தியத்தேவன். நாம வந்தியத்தேவனே அழைக்கலாம். வந்தியத்தேவன் வானர் குலத்தை சேர்ந்தவன். வீரநாராயண ஏரியோட அழக ரசிச்சுக்கிட்டே தன்னோட குதிரையில மெதுவா வந்துகிட்டு இருந்த வந்தியத்தேவன் அங்க கிராமத்து மக்கள் ஆடிப்பெருக்கு திருநாள கொண்டாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தபடி நிக்கிறான். அங்க இருந்த ஒரு வயதான பாட்டி வந்தியத்தேவனும் அவனோட குதிரையும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைச்சு போயிருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை சாப்பிட கூப்பிடுறாங்க. இறங்கி போய் சாப்பிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெரிய பாய்மர படகுகள் கரையை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்தது. கரைக்கு வந்த முதல் படகுல இருந்து கையில வேல் வச்சிருந்த வீரர்கள் இறங்கி அங்க இருந்த மக்களை ஓரமா போக சொல்ல மக்களும் வழிவிட்டு போனாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாத வந்தியத்தேவன் மனசுல பல கேள்விகளோட அங்க இருந்த ஒரு வயதான பெரியவர்கிட்ட இங்க நடக்கிறது என்னன்னு விசாரிக்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் பனைமரக்கொடியோட அந்த படகுல வர்றது பழுவேட்டரையர்னு சொல்றாரு. அதை கேட்ட வந்தியத்தேவன் அதிர்ச்சி அடைகிறான். பழுவூர் நகரத்தை சேர்ந்த பழுவேட்டரையர் குலத்துல பிறந்தவங்க 2 பேர். அண்ணன் பெரிய பழுவேட்டரையர், தம்பி சின்ன பழுவேட்டரையர். பழுவேட்டரையர் குலம் சோழ அரசோட நல்ல நட்புறவோட இருந்து வந்தாங்க. பெரிய பழுவேட்டரையர் பல போர்கள்ல ஜெயிச்சவரு. இப்போ வயதானதால போர்கள்ல கலந்துக்கிறது இல்ல. அரசாங்கத்தோட முக்கிய பதவிகள்ல இருக்காரு. பெரிய பழுவேட்டரையரோட வீரத்தை பத்தியும் அவரோட பல சாகச கதைகளை பத்தியும் கேள்விப்பட்டிருந்த வந்தியத்தேவன் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா அப்போதான் ஆதித்த கரிகாலன் தன்கிட்ட கொடுத்து விட்ட ஓலையை பத்தின நினைப்பு அவனுக்கு வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நாம் அடுத்த பதிவுல பார்க்கலாம்.